ஹலோ நண்பா, 2021 வேற லெவலில் நிறைய டிவைஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் வந்து Poco X3 Pro அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசப்பட்ட ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் இதில் இருந்த அந்த பர்ஃபார்மன்ஸ். அதாவது Snapdragon 860 ப்ராசர் வந்து 20,000 பட்ஜெட்டுக்குள்ளேயே வந்து அவங்க சேல் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டிவைஸ் வந்து யாருமே எதிர்பார்க்கல. அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸோட வந்து வேற லெவல் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே ஒரு டிவைஸ்க்கு வந்து போதுமானதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதை தாண்டி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. நம்ம யூஸ் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது. ஸோ இந்த ரிவ்யூ வந்து அதை பற்றினது தான். அதாவது இந்த டிவைஸ் நான் யூஸ் பண்ண வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஃபோனில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள், அதாவது நான் ரொம்ப லைக் பண்ணுற விஷயங்கள் இதில் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி எனக்கு பிடிக்காத விஷயங்களும் இதில் நிறைய இருக்குது. ஸோ அதையும் வந்து தெளிவாக இதெல்லாம் பிடிச்சது, இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி தெளிவாக நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட வியூ தான். நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும்தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்கனாலோ, இல்லை யாராவது உங்கள் ஃப்ரெண்டு வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தாலும், யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு இதில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு புரியாது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ராசஸர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ராசஸர் அப்படிங்கும்போது இங்கே Snapdragon 860 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 7 நானோமீட்டர் ப்ராசஸர். இது 855+ வெர்ஷனோட கொஞ்சம் ஓவர் கிளாக் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது, எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பீஸ்டான ஒரு செம பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு ப்ராசஸர். கேமிங்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பட்டையை கலப்புது அப்படிங்கலாம். அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகிறதோ இந்த பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் இருந்து கிடைக்குது. ஆப்ஸ் எல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஓப்பன் ஆகுது. UFS 3.1 வேறு கொடுத்துருக்காங்களா, அதனால நீங்கள் ஸ்டோரேஜில் ஏதாவது காப்பி பண்ணுறது, டவுன்லோடிங், இது எல்லாமே ஸ்பீடு வந்து நல்லாவே வந்து ஹையாகவே இருக்குது. ஒரு கேமர் வியூவில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசர் வந்து உண்மையிலேயே வந்து இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு ஒரு சிறப்பான ஒரு ப்ராசர் அப்படின்னா நல்லா வந்து செஞ்சிருக்காங்க. அப்படியே டிஸ்பிளேக்கு வருவோம். இங்கே 6.67 இன்ச்சில் ஒரு ஃபுல் HD+ LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கிற ஃபோன்ஸ்லாம் பொதுவாக AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரி பரவாயில்ல, இதில் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால AMOLED பேனலுக்கு பதிலாக LCD பேனல் வந்து கொடுத்துருந்தா நம்ம அதை ஏற்றுக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. செட்டிங்ஸ் அந்த மாதிரி பேஜ் எல்லாம் நம்ம அப்படி ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னாலே அந்த 120 Hz வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து ஒரு அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபிக்ஸடாக வந்து ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது. நீங்கள் 120 Hz வச்சிருந்தா கூட அது வந்து தேவையில்லாத நேரங்கள், அதாவது ஒரு ஸ்டேட்டிக்கான ஒரு பேஜ் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த மாதிரி நேரத்தில் வந்து அது ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மி பண்ணிட்டோம். இதனால வந்து பவர் சேவ் ஆகும் அப்படிங்கிறது போல சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஸ்பிளேயோட PPI பார்த்தோம் அப்படின்னா 395 PPI வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது பக்கத்தில் பிக்சலைட்டாக அப்படிலாம் தெரியல, நல்லா தான் தெரியுது. அதே மாதிரி 450 nits வந்து இதோட பிரைட்னஸ் வந்து இருக்குது. ஸோ சன்லைட்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து ரொம்ப டல்லாலாம் தெரியல, ஓரளவுக்கு நல்லா தான் தெரியுது. இந்த ஃபோனோட ஸ்பீக்கருக்கு நடுவில் ஒரு நோட்டிஃபிகேஷன் LED கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன் LED வந்து இந்த மாதிரி ஃபோனில் வந்து பார்க்க முடியுது. ஸோ அதுவுமே வந்து இந்த ஃபோனில் நான் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக பார்க்குறேன். அப்படியே இந்த ஃபோனோட சைடில் வந்து அப்படின்னா இதோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருக்கு வரலாம். இது வந்து ஒரு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். ஸோ இதோட ஃபாஸ்ட்டுமே வந்து நல்லா இருக்குது, நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறது நீங்களே பாருங்கள், நல்லா வந்து ஃபாஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோனை கூல் பண்ணுறதுக்காக லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேம் விளாடும் போது அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணும்பொழுது இந்த ஃபோனை வந்து கூல் பண்ணுறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். அப்படியே கேமரா சைடு வந்தோம் அப்படின்னா ரியர் கேமரா ஃபஸ்ட் ஆரம்பம். ரியர் கேமரா வந்து இங்கே 4 கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 கேமராஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சலில் ஒரு கேமராவும், அது 8 மெகாபிக்சலில் ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும், 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமராவும், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சிங் சென்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 கேமரா வந்து இந்த ஃபோனில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட பிளேஸ்மெண்ட்ஸ் அதை பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ எந்த குறையும் வந்து சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ கேமரா டிசைனை பொறுத்தவரை ஏற்கனவே X3லே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே தான் இங்கேயே வந்து அதே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டிசைன் வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஏற்கனவே Poco X2ல பார்த்தீங்க அப்படின்னா சோனியோட IMX686 அப்படிங்கிற ஒரு சென்சர் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்து பார்த்தேன். அப்படியே X3க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அதாவது X2வோட அது அப்கிரேட் தான். ஆனால் கேமராவில் பொறுத்தவரை ஒரு டவுன் கிரேட். அங்கே வந்து 682 அப்படிங்கிற சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. சரி X3 Pro அப்படிங்கும்பொழுது சரி அதோட இன்னும் கேமரா ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதோட இன்னும் டவுன் கிரேடாக 64 மெகாபிக்சலில் இங்கே வந்து 582 சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 582 சென்சரில் வந்து ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் நம்மளால எதிர்பார்க்க முடியுது. டே லைட்டை பொறுத்தவரை எடுக்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதுவே நீங்கள் லோ லைட் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே கிரைன்ஸ் அதிகமாக இருக்குது, குவாலிட்டி சரி கிடையாது, ஜூம் பண்ணி பார்க்கும்போது பிக்சலைட் ஆகுது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த கேமராவில் இருக்குது. கேமரா பொறுத்தவரை இந்த ஃபோனோட ப்ளஸ்ன்னு ஆட் பண்ணியிருந்தா கூட இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு கேமரா அப்படின்னா சொல்ல முடியாது. இந்த செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான கேமரா அப்படின்னா சொல்ல முடியாது. கண்டிப்பாக இதோட பெஸ்ட்டான கேமரா இந்த செக்மெண்ட்ல வந்து இருக்குது. பட் இந்த கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஓரளவுக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கிடைக்குது. vlog மோட் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்லோ மோஷன் மோட் வந்து கொடுத்துருக்காங்க, அதுமாதிரி டைம் லாப்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க, டியூயல் வீடியோ மோட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நீங்கள் வந்து அந்த கேமராவை நிறைய விதங்களில் யூஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய மோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மோட் கொடுத்தாலும் அதில் குவாலிட்டி அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அங்கே மட்டும் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறது தான் எனக்கு வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்குது. இது இல்லாமல் இவங்க போக்கோ மீ ஃபோன்ஸில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கு IR பிளாஸ்டர். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டிவி நம்ம ரிமோட்டில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஃபோனில் இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஃப்ராரெட்டில் யூஸ் பண்ணுற எல்லா டிவைஸுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிற ஆப்ஷன் எல்லா போக்கோ
எம்ஐ ஃபோனில் கொடுக்குறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அடுத்தது அதில் இருக்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர். ஸோ இந்த வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹையாக இருக்குது. அதே மாதிரி வந்து கிளாரிட்டியும் வந்து ஓரளவுக்கு ஓகே தான். இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த கிளாரிட்டி வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. கேம் விளாடும் போது இல்லை நம்ம பாட்டு கேட்கும் போது எல்லா நேரத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் வந்து ஒரு எனஃபான சவுண்டாக இருக்குது. டுயல் ஸ்பீக்கர் அதாவது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்கிறதும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம். IP53 டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால லைட்டாக ஏதாவது வேர்வப்பட்டாலோ இல்லை ஏதாவது மலையில் லைட்டாக நனைஞ்சாலோ இல்லை தூசிகள் அதிகமாக போட்டாலோ இந்த மாதிரி இதெல்லாம் பிரச்சனை வராது. இந்த ஃபோன் Android 11 OS ரன் ஆகுது. ஸோ லேட்டஸ்டான ஒரு OS 3.5mm ஆடியோ போர்ட்டும் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து கட் பண்ணலை, அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இயர்ஃபோன்ஸ் நார்மல் இயர்ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருந்தது இந்த ஃபோனில் இருந்தால் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம ஆரம்பிக்க போகுது இந்த ஃபோனோட மைனஸ் பாயிண்ட்ஸ். ஸோ நான் சொல்கிறது வந்து நான் முழுக்க யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ள பிரச்சனைகளை தான் நான் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதை பற்றி எனக்கு வந்து ஐடியா கிடையாது. பட் எனக்கு இருக்கிற பிரச்சனைலாம் நான் சொல்கிறேன். முதல்ல இந்த ஃபோனில் நான் லைக் பண்ணாத ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் வர அந்த ஸ்பேம் நோட்டிஃபிகேஷன். போக்கோ அப்படிங்கும்போது அந்த ஆட்ஸ் எல்லாம் இல்லாமல் தான் ஒரு யூஐ வந்து டிசைன் பண்ணி நல்லா வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது அந்த ஸ்கின்னே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி போக்கோ லான்ச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ இன்ஸ்டால்டாக நிறைய ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நிறைய தான் அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. அந்த ஆப்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்குது. எதுவும் கெட் ஆப்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நோட்டிஃபிகேஷனாக அனுப்புது. இதெல்லாம் எல்லாருக்குமே போய்ட்டு அந்த நோட்டிஃபிகேஷனை டிசேபிள் பண்ணுற ஐடியா இருக்குமா அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. இந்த ஆப்லாம் ஒரு அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப அனாயிங்காக இருக்குது. ஸோ அதை வந்து இந்த ஃபோனில் ஒரு மிகப்பெரிய மைனஸாக வந்து பார்க்குறேன். ரெண்டாவது இந்த ஃபோனோட அந்த கேமரா. ஸோ கேமரா வந்து நான் நல்ல விதமாக சொல்லியிருந்தா கூட இந்த கேமரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ லைட்டில் ரொம்பவே வந்து மோசமாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில். அந்த ஒயிட் ஆங்கிள்லாம் நைட்டில் எடுத்தீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு, ஒன்றுமே அதாவது டீட்டெயிலே வந்து இருக்காது. நல்ல டே லைட்டில் லைட்டோட எடுத்தீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதுவே டே லைட்லேயே நீங்கள் லைட் கொஞ்சம் கம்மியாக இருந்த ஒரு ஷேடோ இருக்கிற இடத்துல அந்த மாதிரி இடத்துல எடுத்துட்டு நீங்கள் ஜூம் பண்ணீங்க அப்படின்னா நல்ல கிரைன்ஸ் தெரியுது, பிக்சலேட் ஆகுது. நீங்கள் நார்மலாக ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி ட்விட்டரில் மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன், பெரிய லெவலில் நான் அந்த ஃபோட்டோலாம் பெருசாக ஜூம் பண்ண மாட்டேன் அப்படின்னா இந்த கேமரா ஓகேவாக இருக்கும். செல்ஃபியுமே வந்து ஒரு ஆவரேஜான செல்ஃபி தான். 20 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க. பட் 20 மெகாபிக்சல் அளவுக்கு அந்த எஃபெக்ட் வந்து எனக்கு தெரியல. அந்த குவாலிட்டி இல்லை, அந்த கிளாரிட்டி இல்லை. அதுதான் இந்த செல்ஃபி கேமராலையும் வந்து பிரச்சனையாக பார்க்குறேன். அடுத்ததாக இவங்க சொன்ன 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங். இது வந்து பார்த்தீங்கன்னா 0 to 100 சார்ஜ் பண்ணுறதுக்கு அவங்க 60 மினிட்ஸில் வந்து சார்ஜ் ஆகுங்கிற போல சொல்லியிருக்காங்க. பட் நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வந்து எடுத்துக்குது. இது 0 to 100 சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 30 நிமிஷம் வந்து அதிகபட்சமாக வந்து எடுத்துக்குது. ஸோ 20% 30% ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 1 மணி நேரத்தில் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 1 மணி நேரத்தில் ஒரு 80% வந்து ரீச் ஆகுது. பட் இங்கே ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் வந்து எடுக்குது. 33 வாட்ஸ் இருந்தும் லேட்டாக தான் வந்து சார்ஜ் ஆகுது. ஸோ எல்லாருக்குமே இது ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் கிடையாது. பட் இந்த சார்ஜிங் நல்லா ஃபாஸ்ட் ஆகும்னு நினச்சி நீங்கள் வாங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். அடுத்ததான் முக்கியமாக இன்னொரு இஷ்யூ இதில் வந்து இருக்குது. அதாவது இதில் இருக்கிற வைப்ரேட்டிங். ஸோ வைப்ரேட்டிங் அப்படின்னா ஃபோன் வைப்ரேட் ஆனப்பா செய்யும், ஆகாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் வைப்ரேட் ஆகிற ஒரு நேரத்தில் வைப்ரேட் ஆனால் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்பீக்கரில் பாட்டு ஓடினாலே பின்னாடி பேக் பேனல் வந்து வைப்ரேட் ஆகுது. ஸோ அது எதனால் அப்படி டிசைன் அப்படி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபோனோட டிசைன் அப்படி. ஏன் அப்படின்னா இந்த ஃபோனோட டிசைனே வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ளா இருக்குது. எனவே போக்கோ X3லேயும் இருந்துச்சு. இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து அமுங்கும், இந்த இடத்துல டொக்குன்னு சவுண்ட் கேட்கும். ஸோ அந்த மாதிரியான கேப் இருக்குது. அதாவது பேட்டரிக்கும் இந்த பேனலுக்கு இடையில ஒரு கேப் இருக்குது. ஸோ நீங்கள் கையில் பிடிச்சிருக்கும் போது ஏதாவது பாட்டு ப்ளே பண்ணிங்கன்னா போதும் நல்லாவே வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ அதுவும் வந்து இவங்க ஏதாவது டிசைனில் தான் வந்து பிரச்சனை இருக்கிறதுனால இந்த ஃபோனில் ஒரு நல்ல ஒரு பிரச்சனையாக பார்க்குறேன். அது மாதிரி இதில் கால் குவாலிட்டி. இதில் நான் வந்து சிம் கார்டு போட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்குமே நான் வேறு ஃபோனில் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடையாது. நான் ஜியோ டு ஜியோ பண்ணாலும் சரி, இல்லை ஜியோ டு வேறு நம்பர் பண்ணாலும் சரி, ஒரு கிளாரிட்டி வந்து எனக்கு பிடிச்ச அளவுக்கு இல்லை. ப்ராக்சிமிட்டி சென்சர் வந்து இஷ்யூ இருக்குது. நான் ஏதாவது கால் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது மியூட் ஆகுது. ஏதாவது ஒரு பட்டன் வந்து டயல் ஆகி அதுவே வந்து டைன் சத்தம் கேட்டுட்டு இருக்கு. அந்த மாதிரியான விஷயம்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஸோ இந்த ப்ராக்சிமிட்டி சென்சரில் ஏதோ இஷ்யூ இருக்குது. அடுத்ததான் இந்த ஃபோனோட ஓவர் வெயிட். ஸோ நார்மலாக இவங்க வந்து ஏற்கனவே வந்து 6000 mAh பேட்டரிலாம் கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து இந்த வெயிட் வந்து கூட இருந்தது அப்படின்னா ஓகே. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5160 mAh பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இவ்வளோ குறைச்சி கொடுத்துருந்தோம் இந்த வெயிட்டை வந்து அவங்களால குறைக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு ஃபோனை நம்ம ஹேண்டில் பண்ணணும், வெயிட் அதிகமாக இருந்தால் கூட அவங்க அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒழுங்காக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். பட் இந்த ஃபோனை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா பல்காக இருக்குது, ஹெவி வெயிட்டாக இருக்குது. அது மாதிரி இதோட திக்னஸ்மே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணுறதுக்கே வந்து அதிகமாக கை வந்து கொஞ்சம் சோர்வாயிருது. அந்த மாதிரி தான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் நான் ப்ராஸ் அண்ட் கான்ஸ் வந்து தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இந்த ஃபோனை வந்து யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியம். எனக்கு அதை அது இருந்தால் போதும், வேறு எதுவுமே எனக்கு கவலை இல்லை, எனக்கு கேம் தான் விளாடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க
அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த ஃபோன் வந்து வாங்கலாம். ஸோ அதை சொல்ல மறந்துட்டேன், பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ணும்போது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து ஹீட் தெரியுது. அது ரொம்ப ஹீட் கிடையாது, பட் வந்து இந்த கேமராவுக்கு மேலே இந்த இடத்துல வந்து நம்ம கேம் அதிகமாக விளாண்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஹீட் வந்து தெரியுது. ஸோ அது வந்து ஒரு 1/2 மணி நேரம் விளாண்டதுக்கு அப்புறம் வந்து தெரியுது. ஒரு சில நேரங்களில் மட்டும் ஏதாவது அதிகமாக ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா மட்டும் அந்த ஹீட் வந்து தெரியுது. ஸோ அது வந்து சின்ன இஷ்யூ வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாம். அது மாதிரி எனக்கு வந்து பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும், அது மாதிரி நல்ல ஒரு பட்ஜெட்டில் வந்து இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலே ஒரு தாறுமாறான பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கலாம். ஸோ அதனால் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத ஒரு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாம். இதுவே நீங்கள் ஒரு லைட் வெயிட்டான ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ இருக்குது. இந்த பட்ஜெட் ரேஞ்சிலே வந்து ரெட்மி நோட் 10 ப்ரோ இருக்குது. அந்த ஃபோனுக்கு நீங்கள் வந்து மாறிக்கலாம். ஸோ அந்த ஃபோன் இதோட வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். ஒருவேளை கேமரா தான் உங்களுடைய ப்ரியாரிட்டி, எனக்கு கேமரா வேற லெவலில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஃபோனுக்கு வந்து போயிடலாம் தாராளமாக வந்து. ஏன்னா அந்த ஃபோனில் வந்து நல்ல ஒரு கேமரா கிளாரிட்டி 108 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ண வரைக்குமே நல்ல ஒரு கேமரா கிளாரிட்டி கிடைக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் மூவ் ஆகலாம். சார்ஜிங் வந்து எனக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரியல்மி 8 ப்ரோ இருக்குது, அதே மாதிரி ரியல்மி X7 இருக்குது. இந்த ஃபோன்லாம் வந்து இதோட நல்லா ஃபாஸ்ட்டான ஒரு சார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இதோட நல்லா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறுது. 30 வாட் சார்ஜர் கூட இதோட ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஏறுது. ஸோ நீங்கள் சார்ஜிங்க்கு உங்களுக்கு அது வேணால் நீங்கள் ரியல்மிக்கு வந்து போகலாம். ஸோ இந்த ஃபோன் எனக்கு எந்தெந்த விதத்தில் பிடிச்சிருக்கு, எந்த விதத்தில் பிடிக்கல அப்படிங்கிறத தெளிவாக கூட சொல்லினேன். இனிமேல் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அது எப்படி அப்படிங்கிறத. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ், தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.